நீதம் அரிதானது. நீதம் அரிதானதால என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை வச்சுதான் உலகத்தை முடிவெடுக்கிறீங்க. பெரும்பாலான பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது அவருடைய வைஃபையும் அவருடைய ஊட்டுல உள்ளத்தை வச்சு பெரும்பாலான பெண்களை பொறுத்த வரையில் தீர்ப்பு சொல்லுவோம். இவருக்கு பல பிரச்சனை. இவர் ஒரு சுயநல சிந்தனையாளர், அறிவுல குறைபாடு இருக்கு, அல்லது ஹமாக்கத், அதாவது என்ன மடத்தனம், மந்தத்தனம் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது உண்டு சரியா? இல்லைண்டா பெரும்பாலான பெண்களை நீ எப்படி நீ முடிவுக்கு வரலாம்? ஒரு கல்யாணம் தான் முடிச்சு மிக்கிறேன் சரியா? அந்த மனைவி உனக்கு இந்த விவாகரத்து நடந்து இன்னொரு மனைவியா நீ முடிக்கவும் இல்லை. அதுக்காக பலதார திருமணம் முடிச்சுன்னு அந்த தீர்ப்பு சொல்லவும் இயலாது. உனக்கு எல்லாமே சாபமா அமைஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு சரியா? ஒரு 4-5 அப்படியே அமைஞ்சிக்க நீ ஒரு முடிவை சொல்லுவாய். அல்லது உனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா அமைஞ்ச பிறகு இவர் எப்படி தீர்ப்பு சொல்ற தெரியுமா? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பல திருமணங்கள் முடிச்சா அதுல வாழ்க்கை எனக்கு பெரிய ஒரு, அது உனக்கு ஒன்னே மட்டும் பேசு, எனக்கு அப்படி அமைந்த உலகத்திலே அப்படி தாண்டி எத்தையும் பேச. பிள்ளைகளோட விஷயத்திலையும் தான். ஒரு பிள்ளை பெத்தா அது சிறப்புன்னு பேசவும் கூடாது, ஒரு பிள்ளை பெத்தா அது பிழை என்று பேசவும் கூடாது. உன்னுடைய அனுபவத்துல என்ன அப்படின்னு பேசும். என்ற அனுபவத்துல எப்ப பொதுவா சொல்லலாம்டா, உலக மக்களுடைய அனுபவங்களை தொகுத்து நீ படிச்சா, அல்லது உனக்கு வரக்கூடிய 1000 பேர் 2000 பேரை நீ சந்திச்சா, அதுக்கான சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைச்சதுண்டா, அப்ப நீ ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம், வரலாம். நீ ஒரு பெரிய ஒரு பரப்புல நீ அதை இருக்கணும். அதனால தானே ஃபீல்டு என்னது ஒரு அறிக்கை ஒன்று எடுக்கிறாங்க நிலத்துல. அதாவது என்ன சொல்றது, இந்த நில அறிக்கை என்ன, அதாவது ஃபீல்டு ஒர்க் என்ன சொல்லுவாங்க, அதாவது களத்துல இறங்கி அந்த களத்துடைய அறிக்கைகள் என்ன செய்யறாங்க எடுக்கிறதுக்கு காரணம். அதனால அப்படியே முடிவுக்கு வரப்படாது. வெளிப்படையா இருக்கிறது எல்லாம் தலைகீழா மாற வாய்ப்பு இருக்குது விளங்கிட்டா? அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். இத ஆபத்து எப்பேண்டா, பேச்சாளருக்கு இந்த பிரச்சனை வந்தா அவர் அதை சமூகமயப்படுத்தி பேசி விட்டுருவார். சமூகமயப்படுத்தி இன்றைக்கு பெற்றோர்கள் என்று இருக்கிறவங்க எவங்க இன்றைக்கு உமா அப்பா ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் உமா அப்பா ஒழுங்கு இல்லை சரியா? அதனால தன்னது வாழ்க்கைய கண்ணாடி மாதிரி அடுத்தவங்களுக்கு காட்டுற மாதிரியான நிலைமை இருக்கக்கூடாது. சிலர் கன்ஃபார்மா இது சொந்த அனுபவம் தான் என்று நிரூபிக்கிற அளவுல சில ஆதாரங்களை வச்சுட்டு பேசிக்குவாங்க. அந்த பேச்சில விளங்க என்னண்டா, இப்படி ஒன்று அவர் மக்கள்கிட்ட காணவே இல்லை, காண்ற சந்தர்ப்பமும் இல்லை, சான்ஸும் இல்லை விளங்கிட்டா? அப்ப எப்படி இவர் சொன்னாருண்டா, தேவையில்லாம தன்னை வெளிப்படுத்துவோம். எனவே புத்திசாலித்தனம் இருக்கணும். அடுத்தது தீர்ப்புகள்ல ஒரு பொதுமையான ஒரு தன்மையோட என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ உதாரணம், பெண்கள் அடிக்காம திருந்த மாட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாருவீங்களே, நமக்கு நல்லா தெரியுது அடிக்காம நல்லா வாழக்கூடிய 1000 பெண்களை நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். இப்ப பிரச்சனை யாரு அப்படின்னா, இவரை பத்தியான ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறான்னு அர்த்தம். இவைகள் சொல்லவே கூடாது. சில டைம்ல தெரியாம சில வார்த்தைகளை என்ன செஞ்சிடும் வந்துடும் சரியா? தெரியாம சில வார்த்தைகள் வந்துடும். அடிக்கிறவன் ஆம்பளையே இல்லை, ஒரு ஆள் அடிக்கிறவன் ஆம்பளையே இல்லை அப்படி என்று சொன்னா உமர் இல்லாம அடிச்சாம வருது ரைட்டா? சஹாபாக்களை பலர் அடிச்சுக்கிறான்னு வருது, ஜுபைர் இப்னு அவ்வாம்ல வருது. இப்ப என்ன முடிவுக்கு வருது? அப்ப தேவை இந்த தீர்ப்பும் பில அந்த தீர்ப்பும் பில. நீ எதுக்கு சிறந்தவர் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லைஸஹா உலாய் பிஹியாரிக்கும், குடும்ப விஷயத்துல இவர் சிறந்தவர் அல்ல. உமர்லாம் அடிச்சிருந்தாங்க, அந்த விஷயத்துல சிறந்தவர் அல்ல இப்படி சொல்லு. ஆதாரம் ஹதீஸ். ஆதாரம் என்ன? ஹதீஸ். இந்த அப்படி நடக்க கூட ரசூலுல்லாஹ் அதை விரும்பல, ரசூலுல்லாஹ் அதை வரவேற்கல. இது மிக முக்கியம். குடும்ப வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயத்தை விட குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு தீர்ப்பு சொல்றது சரியா? 4 பிள்ளைய தான் பார்த்திப்பான். நான் இப்படி ஒரு பிள்ளைய கண்டதே இல்லை. நீ யாரு? நீ ஜனாதிபதியா, அல்லது ஏதாவது நீதிமன்றத்துல செயல்பாடா இல்லையா, அல்லது சமூக சேவைகளில் ஈடுபட்டியா, பிள்ளைகளை வளர்த்தியா, அல்லது என்னது இந்த சிறுவர் ஆலய அந்த என்னது அனாதரவு இல்லங்கள்ல ஆதரவு இல்லங்கள் நீ இருந்தியா? ஒன்னும் இல்லை. ஹாஸ்பிட்டல் நேசாவா இந்தியா இல்ல. எப்படி இந்த முடிவுக்கு வாராண்டா, அவர் கண்டது இல்லையா, நான் கண்டதே இல்லை. நீ கண்டதே 4 பேர், நீ எப்படி ஒரு முடிவுக்கு வாரது? கெட்ட பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருந்தாலும் இதை தீர்ப்பு சொல்லக்கூடாது. குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை சொல்லிடுறது, ஒய்ஃப் ஒரு சிறப்பான பிள்ளை, எப்படிதான் தலாக் சிறப்பான பிள்ளை நீ எப்படி சொல்ல? நீ வாழ்ந்தியா ஆல்ரெடி இல்ல சரியா? ஏற்கனவே நீ தலாக் பண்ண பிள்ளையா இல்ல சரியா? அப்போ அல்லது என்ன இல்ல என்ற பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, வாழ்ற சப்ஜெக்ட் வேற, வாழ்ற சப்ஜெக்ட்ன்றது வேற. அது நீ வாழ்ந்தா தான் தெரியும். இல்ல அவரையும் கூட பாராட்டி தாக்கிறேன், அவர் உனக்கு ஏசணுமா? போய் பார்த்தானே என் வைஃப் மோசமானவள், ஒவ்வொரு வருஷம் உன்கிட்ட ஏசிதான் இருக்கணும், அவன் நல்லவன் அதனால பாராட்டிப்பான் சரியா? இல்ல விவாகரத்து நடந்த பிறகு கூட ஒரு அமைதியா இருக்கான், நல்லவன் அமைதியா தான் இருப்பான், ஒன்னும் சொல்லாம இருப்பான். இந்த மாதிரி யாரு சப்ஜெக்ட் வந்தாலும் தீர்ப்பு சொல்லும். இதுலயும் குறிப்பா இந்த ஆண்கள் இருக்கிறாங்க, கண்ட மனைவிக்கு எதிராக பேசிட்டு அடுத்தோட மனைவிக்கு சார்பா பேசிட்டு சரியா? மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல ஒரு பெண்ணா, நம்மளோட வைஃப் மாதிரி எல்லாம் இல்லை. இது அதே இந்த பெண்களை விட ஆண்கள்ட்ட அதிகம், பெண்களை விட இது ஆண்கள்ட்ட அதிகம். அப்போ இதெல்லாமே
தாய் இது வந்து நம்ம குடும்பவியல்ல ஏதோ ஒரு இடத்துல சொல்லணும். இந்த இடத்துல அது கிடைச்சது. அதாவது தீர்ப்பு சப்ஜெக்ட்ல வெறும் கணவன் மனைவி சப்ஜெக்ட் மட்டுமல்ல, பிள்ளைகள் மட்டுமல்ல, ஒரு குடும்ப விஷயத்துல மட்டுமல்ல, உள்ள தலை போடவே வேண்டாம். பொதுவாக பேசுற சந்தர்ப்பத்துல கூட இன்றைக்கு அதிகமானவர்கள், இன்றைக்கு பெரும்பாலும் நீங்க சொல்றதா இருந்தா அது குர்ஆன் ஹதீஸ்ல வரணும். அல்லது நீங்க ஒரு பரந்த அனுபவம் பற்றிருக்க நீங்க அந்த பரந்த அனுபவம்னா நீங்க பரந்த அனுபவம்னா நினைப்பீங்க. விளங்கிட்டா? பரந்த அனுபவத்துக்கு உலகத்துல விதிகள் இருக்கு. நீ நீதிமன்றத்தில் இருந்திக்கணும், நீ ஒரு அட்லீஸ்ட் ஒரு காதியாக இருந்து 100 வழக்க பார்த்திருக்கணும். சரியா? இப்படி ஏதாவது இருக்கணும். நீனு அஹ்லாக்ல நல்லவன் ஆயிக்கணும். அது உண்டு. சரியா? நீனு உன்னட்ட முதலா தகுதி இருக்கணும். சரியா புரிஞ்சு கொள்ற தகுதி அது இருக்கணும். ரெண்டாவது, சமுதாய ரீதியாக நீ ஒரு பரந்த அனுபவத்தை பெற்றிருக்கணும் அல்லது வாசிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் குர்ஆன் ஹதீஸ்ல தான் தீர்ப்பு சொல்றியா? தீர்ப்பு அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டு எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அப்படியா இருக்கு? அப்படி எதுவும் எடுக்கிறல்ல. நான் அதாவது தீர்ப்பே சொல்லக்கூடாது. நான் பார்த்த அளவுல என்று சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை நம்ம சொல்லவே கூடாது. இதுதான் நம்ம பெற்றோர்கள் விஷயத்துல அவங்களோட வாப்பா உமாலாம் ஒழுங்கே இல்லை, சரியான கொஞ்சம் மோசமான ஆட்கள். ரோட்ல போட்டு அடிப்பாங்க. என்னடா இது தகுதி? ரோட்ல போட்டு அடிப்பாங்கன்றதுனால அந்த உம்மா வாப்பா பொருத்தம் இல்லாதவர்ன்னு இவன் சொல்றான். சரி, இந்த நடைமுறைகள் மனைவி ஆயிக்கலாம், கணவன் அவர் அதாவது ஸ்கூல் பிரச்சனை இருக்கு பிள்ளை, அவன் வந்து எனக்கு அப்பவே தெரியும் உருப்பட மாட்டான்டே, ஸ்கூல்ல வந்து எப்பயும் அடி வாங்குறவன் தான். எப்படி தீர்ப்பு சொல்றாரு? வாங்கிட்டா ஸ்கூல்ல இவர் எப்பயும் அடி வாங்குற, அதனால அவர் உருப்பட மாட்டார். முதலா வந்து ரெண்டா வந்தவன் உருப்படாம எல்லாம் இந்திக்கிறான். அப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? நிறைய பேர் நீங்க பாடசாலை பார்த்திருப்பீங்க, அவனை வந்து பெரிய இடங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்திருப்பாங்க, அவன் தான் முன்மாதிரி மாணவன் சொல்லிப்பான். ஆக்களை காணா இப்ப. விளங்கிட்டா? அட்ரஸும் இல்லை. எந்த கடைசி 2வது வரை 3வது இதுக்கெல்லாம் ஊர்ல எங்கெங்கெல்லாம் சோசியல் சர்வீஸ் அது இல்லை. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அறிக்கைகள், தீர்ப்புகள் இதெல்லாம் பெரும்பாலும் சொந்த அனுபவங்களோட வெளிப்பாடு, பாதிப்புகளோட வெளிப்பாடு, குறுகிய மனப்பான்மையோட வெளிப்பாடு, அஹ்லாக்கின் மேட வெளிப்பாடுகள் தான் அதிகம். விவாகரத்தே நடந்து 2 பேர் பிரிஞ்சாலும் சரி, தீர்ப்புக்கு நம்மட கையில இல்ல. ஜெயித் எல்லாம் தலாக் பண்ணிட்டு போறாங்க, ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஜெயித் எல்லாம் அவங்களுக்கு தகுதி இல்ல, ஜெய்னப் எல்லாம் அவங்களுக்கு தகுதி இல்ல. அப்புறம் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிறாங்க. 2 பேரும் சஹாபி, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சஹாபாக்களுக்கு மத்தியில கல்யாணம் நடந்ததெல்லாம் சஹாபியை தலாக் பண்ணதானே. தாபின்களுக்கு மத்தியில நடந்த தலாக்கள் அவங்க தலாக் பண்ணதானே. நீங்க சொல்ற தீர்ப்பெல்லாம் முதல்ல எடுத்தீங்கன்னா முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா எரிக்கணும். கலங்கிட்டா என்ன இவ்வளவு பிரச்சனையை எரிக்கணும். இந்த தவற அந்த குடும்பத்துக்குள்ள வார இதை சொல்லலனா எது? அந்த குடும்பத்துல உள்ள கோவப்படுவான், அண்ணன் கோவப்படுவான், தங்கச்சி கோவப்படுவான், அவன் கொஞ்சம் ஆத்திரத்துல பேசுவான், இவனெல்லாம் நான் முடிச்சு கொடுத்து அதுக்கு இடம் இருக்கு. ஏன்னா அவன் நியாயமான ஒரு இடத்துல, உணர்வு பூர்வமான இடத்துல, அந்த உணர்வு பூர்வம் அவன் அறிவை கொஞ்சம் மழுங்கடிக்கலாம், நீதியற்ற இடத்துக்கு கொண்டு போகலாம். அதுலயும் அவன் இருந்தா சிறப்பு தான், கொண்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறான். அந்த கணவன் கூட கொஞ்சம் ஓவரா பேசிடலாம், அந்த மனைவி கொஞ்சம் ஓவரா பேசிடலாம். அது நீ உனக்கு என்ன சப்ஜெக்ட்? நீ என்னதுக்கு அதற்குள்ள பேத்துட்டீங்கிற? வழக்கு வச்சு தீர்ப்பளிக்கிறான். என்ன நான் அந்த அடிப்படையில் சொல்ல, நான் காதியா இருந்தவன் அந்த இடத்துல, அதனாலதான் சொல்றேன் அவன் சரியான மோசமானவன். நீனும் அதை சொல்லு, நீ தலாக்க பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அல் காதி லா யஹ்குமு பிஇல்மிஹி. காதியார் அவருடைய அறிவை வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடாது. மார்க் அறிவு சட்டம் வேற, அவர் பார்க்கிறாரு களவெடுக்கிறத கண்டாரு, கோர்ட்டுக்கு வந்து இவர் களவெடுத்தாரு தீர்ப்பு சொல்லல. சட்டத்தை பாரு, யாரு சாட்சி என்ற பாரு, களவெடுக்கவில்லை, நான் கண்டேன் என்றெல்லாம் ஆதாரம் இல்லை. சரியா? காதி வந்து நீ அந்த இடத்துல என்ன வழக்காதான், காதி எப்ப தண்ட அறிவை கொண்டு தீர்ப்பு சொல்லலாம் சில விதிவிலக்கான இடங்கள் இருக்கு. அப்ப இது முதலாவது விளங்கி, இதெல்லாம் தெரியாது. விளங்கிட்டா? எனக்கு ஆதாரம் சாட்சி எல்லாம் தேவையில்லை, நான் தான் கண்டனே அப்படின்னா நீ அங்க பொதுமகன் தான். சரியா? நீ வெறும் சாட்சியாளன் தான், நீ நீதிபதியா இருந்து அதை சாட்சி சொல்ல இயல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா காதி கூட முடிவெடுக்க இயலாது. அங்க கணவன் வந்து ட்ரிக்ஸ் ஆனாலா இருப்பான், வைஃப் கொஞ்சம் கோமா பேசுவான்னு தெரிஞ்சவனா இருப்பான், அப்படி டச் பண்ணி விடுவான், நீ கோமா பேச முடியும், சட்டன் பேசுறீங்களா, நீங்க பேசல இல்ல விலங்கு தானே உங்களுக்கு அப்படின்னா சிஸ்டமா கையாண்டு பேத்துருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள ஒருவர் அவருடைய ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்கு திறமையுடையவராக நெட்ல வரலாம், எனவே நான் அவருக்கு சார்பாக தீர்ப்பு சொன்னால் நெருப்பு கங்கை தான் நீங்கள் சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்கிட்ட வெத்திரலாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ், வழக்கு வாதாடி. எனவே இந்த தீர்ப்பு நாங்க ஏதாவது குடும்பவியல் பேசுற சந்தர்ப்பத்துல யாரை பத்தி பேசுறா இருந்தாலும் நீங்க அதுல விதிவிலக்காக இருந்து நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, உண்மையிலே நான் விதிவிலக்கு தானா அல்லது நான் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு மொத்தமா தீர்ப்பு சொல்லி கிடைக்கிறேன் யோசிங்க. உண்மையிலே விதிவிலக்குன்னா விதிவிலக்குன்னு வச்சிருங்க. நாங்க பேசுறது வந்து ஒரு பொதுவான சட்ட இதுல தான் பேசுறோம் என்று நினைங்க. ஏண்டா இன்றைக்குள்ள எல்லா இடத்துலயும் இன்னும் சொல்ல போனா தவ்வால வழிகேடு வாரத்துக்கும் எங்களை ஏசுறதுக்கும் மற்றவர்களை ஏசுறதுக்கும் பின்னணியில இருக்கிறது இந்த இதுதான். நாங்க எதற்காக வேண்டி இப்படி பேசுறாங்க இல்ல. உதாரணம் நம்ம பேசியிருந்தோம் நாகூர் யமனிஃபாவுடைய ஒரு பாட்டு, அந்த பாட்டை ஒருத்தர் கேட்கிறான்னு வைங்களேன், அதுல வந்து உணர்வு பூர்வமான ரசூலுல்லாஹ்வோட வரலாறு சீராக்கள் போகுது, ஒரு மனுஷன் அழுகிறார். இப்போ ஒருத்தர் கேட்கிறார், இதுல அவர் மௌத்தாயிட்டார்,
சரியா? அல்லாவோட பாவங்களை மன்னிக்கணும், அல்லா தஆலா ஒரு சொர்க்கத்தை கொடுக்கணும். ஒரு சிற்குடைய வசனம் என்ன செய்யுது அதுல வருது. இப்ப நாங்க சொல்றது இது சிற்குடைய வசனம், அது அவர் படிச்சிக்க கூடாது, அல்லாவோட பாவத்தை மன்னிக்கணும்னா என்ன? இதெல்லாம் ஒரு மனுஷனை அந்த மனுஷன் சேவை செஞ்ச காலத்தால தான் நாங்க சீராக்களை படிச்சோம், ஃபிக்ஹ படிச்சோம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஒரு பெண் எப்படி வாழணும், ஒரு கணவன் எப்படி வாழணும், ஒரு சமூகம் எப்படி வாழணும்ன்றதெல்லாம் அன்றைக்கு போய் சேர்ந்துச்சு. இங்க ஒரு உணர்ச்சியற்ற ஜடங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு வருதுன்னு வைங்க, வரத்தான் செய்யும். ஏன்னா அவன் உணர்ச்சியான இடத்திலிருந்து மட்டும்தான் இதை பார்க்கிறான். நமக்கு அந்த உணர்ச்சி இல்லைன்னு அவன் நினைக்கிறான். சில பொழுது நம்ம அவர்களை விட இதுல உணர்வுபூர்வமானவர்களா இருப்போம். சில பேர் அவர்களை விட இரட்டிப்பு நாங்க அதுல என்ன செய்வோம், அதை மதிக்கக்கூடியவர்களா இருப்போம் அவர் செஞ்ச பகுதியை. ஆனா பிரச்சனை எங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இந்த இடத்துல சிறுக்குன்னு சொல்லிக்கிறான், அதை சிறுக்குன்னு சொல்லிட்டு போறோம். அப்ப நீங்க மத்த உணர்ச்சி பகுதியை கொஞ்சம் காட்டலாம் தானே, அவரோட எவ்வளவு இறக்கமாகிறீங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதுல இசை இருக்குது, மார்க்கத்துக்கு போன இடங்களும் சொல்லிக்கிறான். நான் அதை காட்டிட்டோம்னா நீங்க அதுல தூண்டப்படுவீங்க, அந்த நபர்ல ஈர்க்கப்படுவீங்க, நீங்க வேறொரு வழிக்கு போவீங்க என்பதனால நாங்க அந்த இடத்துல என்ன செய்வோம்னா எங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சு சட்டத்தை மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டு பாராட்டம் போகும். உங்களை விட சில பொழுதுகள்ல நீங்க விரும்பக்கூடியவர்களை நாங்க உண்மையாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கலாம். சரியா? எந்தெந்த இடங்கள் நமக்கு தெரியாது. அந்த இடங்கள் எல்லாம் நீங்க என்ன நினைக்கிற ஜடங்களாக யாரும் இங்க என்ன செய்யல, தவா செய்யல. சிலரோட பேசக்கூடிய நேரத்தில் அதுதான். இப்போ ஒருவர் வந்து ஒரு மனைவியை பத்தி ஒரு அவதூறு பரவுது. என்ன சொல்றாங்க தெரியுமா? சும்மா ஒன்றுமே பேசாரு இல்லைன்னு என்ன சொல்ல வராங்கன்னு அவர் மைக் போட்டு, நான் நேத்ராவ் அவரை திருத்தி விட்டேன், பலமுறை இதை விசாரித்தேன், குடும்பத்துல அந்த மானக்கேடான விஷயம் செய்தான், அவள் ஒத்துக்கொண்டால் இதுக்கு பிறகு செய்ய மாட்டான்னு சொன்னாருன்னு சொல்லணுமா எதிர்பார்க்குறீங்க? இவர் ஒன்னும் சொல்றாரு இல்லையா, அவர் சும்மா இருக்கிறாரா? மானக்கேடான விஷயம் பரவியும் அவரும் சும்மா இருக்கிறாரு. என்ன சொல்லணும்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அவரு அந்த மனைவிக்கு அட்வைஸ் பண்ணதையும் ஏசினதையும் மைக் போட்டு உங்களுக்கு சொல்லணும், அல்லது பேஸ்புக்ல எழுதணும், அல்லது ட்விட்டர்ல போடணும். அப்படியா? அல்லது அவர் நல்ல மனுஷன், சொல்லித்தான் இருப்பாரு, திருத்தி தான் இருப்பாரு, அதனால எப்படியோ வாழ்க்கையை கொண்டு போறாருன்னு ஒரு நல்ல மனுஷன் நினைக்கணுமா? இவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். மன்னர்களை நீங்கள் வந்து அட்வைஸ் பண்றீங்களா? இப்ப பேர் இந்த உள்ளுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு பிறகு நீ ஒழுங்கா இருந்துக்கணும் இல்லாண்டு பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்தேன் என்று இவர்கிட்ட சொல்லணும். இவர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், கோமெண்ட்ல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு போடணும். போட்டா தான் அவர் இவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும். அதனால பெரும்பாலும் சொல்லுவாங்க, அதனாலதான் ஒரு நல்ல தலைவர் அந்த மக்களால் கொல்லப்படுவார். ஒரு நல்ல தலைவர் அவளே கொன்றுவாங்க. யாரு இவங்களோட இந்த மக்களுடைய மீட்டரை புடிச்சு பேசுறாரோ அவரை வாழ்த்துருவான். பிறகுடா அவர் என்ன செய்வார், மக்களோட மீட்டரை புடிச்சுக்கிட்டே இருப்பார். மக்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், நான் எங்க கத்தி நண்டு விரும்பணும்னு தெரியும், எந்த வழக்கு எடுக்கணும்னு தெரியும், எந்த பிரச்சனை எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு நான் அப்படி செய்வேன்னு சொன்னா சரி, அதோட அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு, அதை எடுத்து பாராட்டிடுவார். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அல் இன்சாஃபு அசீஸ். என்ன சொன்னோம், லன் துன்சிஃபிகல் ஹயா, லன் துன்சிஃபிகல் ஹயா. இந்த வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு நீதியை தராது. இதே நீங்க காய்தா அப்ளை பண்ணிக்கங்க, மனைவிக்கு அப்ளை பண்ணிக்கங்க, ஹஸ்பண்டுக்கு அப்ளை பண்ணிக்கங்க, பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணிக்கங்க, உம்மா பாப்பாக்கு அப்ளை பண்ணிக்கங்க. அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே இதுல நம்ம வந்தோம்டா, தாய் தந்தையா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எழுதிக்கொள்ளணும், எனக்கு நன்மை செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய மார்க்கத்தை புரிந்த அஹ்லாக்ல உச்சகட்டமான ஒரு மகன் கிடைத்தாலும் அவனால என்ன 75% தான் புரிஞ்சு கொள்ளலாம். அவனால என்ன 75% தான் புரிஞ்சு கொள்ளலாம் என்ற உணர்வை 75% தான் அனுசரித்து நடக்கலாம். நான் 25% கண்ணீர் வடிக்க வேண்டும், நான் பொறுக்க வேண்டும், சபர் செய்யணும், அவனுக்கு காட்டிக்கொள்ளக்கூடாது. அவன் நல்ல புள்ள, இரக்கமான புள்ள, உண்மையாக நடக்கிற புள்ள. அவனால புரிஞ்சு கொள்ள முடியாத இடங்கள் 25, புரிஞ்சு கொண்டாலும் வெளிப்படுத்த முடியாத விதங்கள் 25 வருமானம். அதனால நல்ல பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்கிட்டாலும் நீ சபரோட தான் போய்கொண்டிருக்கும், சபரோட தான் போய்கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் ஒரு பகுதிக்கு வரேன். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கெல்லாம் சபரோட நம்ம இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும்னா, ஒரு மகன் வந்து சரியான புரிதலுக்கு வர வேண்டிய வயசு வார்த்தை நிறைய அனுபவம் வரணும். அறிவு வந்தா மட்டும் போதா, அனுபவம் வரணும். அனுபவம் அவனுக்கு எப்ப வரும் என்ற ஒரு நிலை இருந்துன்னு சொன்னா, அவன் தந்தை என்ற ஒரு இடம் வருவானே, தந்தை என்ற இடம் வார நேரத்துல தான் பெரும்பாலும் என்ன செய்வானா, தண்டை வாப்பா பத்திய யோசனை என்ன செய்யும் வரும். அதுவும் ஆரம்பத்திலே வராது. அவன் புள்ள பெத்து வளர்த்து அந்த புள்ள தானே டீல் பண்ணுவான் பாத்தீங்களா, அல்ல அந்த புள்ளைய வளர்க்க ட்ரை பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த புள்ளை அது வரைக்கும் அறிவெல்லாம் இருக்குமா, விளக்கமும் இருக்கும், புரிதலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவனால் என்ன செய்ய முடியாம இருக்கும் தெரியுமா, இதுதான் இந்த வாப்பா என்கிட்ட எதிர்பார்த்தது என்று புரியறதுக்குள்ள வாப்பா மரணிச்சும் இருக்கலாம், அல்லது வாப்பா மரண படுக்கையிலும் இருக்கலாம், அல்லது இவன் எவ்வளவு கொடுத்தாலும் அனுபவிக்கிற நிலைமை இவனுக்கு இருந்தாலும் அவர் அனுபவிக்க முடியாத இடத்துல அவர் இருக்கலாம்.
ஒரு கையில் ஒரு 5000 பணம் கொடுக்க இயலாது. காரணம் அவருக்கு பிரயோசனம் இல்லை, அவர் எடுத்து பிரயோசனம் இல்லை, அவர் தங்கச்சி கொண்டு போய் கொடுக்கோ யாருக்கு கொடுக்குறோ ஆற்றல அவர் இல்லாமிக்கலாம். ஸோ இந்த இடங்கள் வாரத்துக்கு முன்னால நம்ம நிறைய அனுபவபூர்வமாக விளங்கிக்கிறோம். அப்போ அந்த தாய் தந்தைக்கு முதல் அட்வைஸ் என்னன்னா, நம்ம தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அட்வைஸ் என்னன்னா, நாம விரும்பியோ விரும்பாமலோ பெத்த மனசு என்றதனால சில வேதனைகளை நம்ம அனுபவிச்சாகணும். சில வேளை மகன் எங்களுக்காக இரட்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பான், இரட்டிப்பாக போராடி இருப்பான், இரட்டிப்பா துடிச்சிருப்பான். ஆனா அவனுடைய அந்த இரட்டிப்புடைய வெளிப்பாடு அவன் எங்கள்கிட்ட காட்டுற நேரத்துல வேதனையா காட்டிடுவான். இதான் சொல்லிடுவான். அந்த நேரங்களில் நம்ம சபர் பண்ண வேண்டிய ஒரு கட்டமெல்லாம் என்ன செய்யலாம், வரலாம். அதனால பெற்றோர்கள் இயன்ற அளவுக்கு தந்த புள்ளையை சிறப்பாக வளர்க்கணும், நன்றியுள்ளவர்களாக வளர்க்கணும். ஆனா போராட்டங்கள் என்ன செய்யும், மிக மிக அதிகமாக இருக்கும் இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்.